जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஆச்சாரமும் ஆகாரமும் தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். பூர்வ வழக்கும் கலிகால நடப்பும். ஆதியில் பிராமணர்கள் நான் வெஜிடேரியன்களாகத்தான் இருந்தார்கள். ரிஷிகள் அந்நிய பதார்த்தம் சாப்பிட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்ல கேட்கிறோம். இப்படி சொல்கிறவர்கள் சாஸ்திரங்களை பார்த்து அந்நிய பதார்த்தம் என்று எந்தெந்த பெயர்களை சொல்கிறார்களோ அதெல்லாமே அநேக காய்கறிகள், மூலிகைகள், தானியங்கள் ஆகியவற்றின் பெயர்தான் என்று நம்மில் சாஸ்திராபிமானமுள்ள ஆச்சார சீலர்கள் காட்டுகிறார்கள். கல்யாண் கல்பதரு என்று கோரக்பூரில் இருந்து பத்திரிகை போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த விஷயமாக நிறைய எழுதி எந்த காலத்திலும் எவருக்கும் நம் சாஸ்திரங்கள் மாம்ச போஜனத்தை அங்கீகரிக்கவே இல்லை என்று வாதம் பண்ணி வருகிறார்கள். அஸ்வமேதத்தில் ஒரு குதிரையை அங்கமாக ஆகுதி பண்ணியதாக நாம் நினைப்பது கூட வாஸ்தவத்தில் அந்தந்த பெயருள்ள மூலிகையின் இன்னென்ன பாகத்தை போடுவதுதான் என்று எழுதியிருக்கிறார்கள். அப்படியே ஆதியில் சர்வஜனங்களும் நான் வெஜிடேரியன்களாக இருந்ததாக வைத்துக் கொண்டாலும் கூட சாஸ்திரத்திலேயே பூர்வ யுகங்களில் இருந்த சில வழக்கங்கள் மனுஷர்கள் அல்ப சக்தர்களாகிவிட்ட இந்த கலிக்கு வர்ஜம், அதாவது தள்ளுபடி என்று வைத்து கலியில் வர்ணத்தில் பிராமணர்கள் சாகபோஜனம்தான் பண்ண வேண்டும், ஆசிரமத்தில் சந்நியாசிகள் சாப்பிட்டாலே மாத்திரமில்லாமல் சகல விஷயங்களிலும் பூர்ண அஹிம்சை அனுஷ்டிக்க வேண்டும் என்று வைத்திருப்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உபனிஷத் பாஷ்யத்தில் ஓரிடத்தில் ஆச்சாரியால் சொல்லி இருக்கிறதிலிருந்து பூர்வ யுக புருஷர்களுக்கும் நமக்கும் சக்தியிலே ரொம்ப வித்தியாசம் உண்டு என்று தெரிகிறது. பிருஹதாரண்யக உபனிஷத்திலே அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம்தான் என்று தேவர்களில் பல பேர் கண்டு கொண்டு அப்படியே ஆனார்கள். ரிஷிகளிலேயும் அப்படி ஆனவர்கள் உண்டு. உதாரணமாக வாமதேவர் நானே மனுவாய் இருந்தவன், நானே சூரியனாய் இருந்தவன் என்று சொன்னதெல்லாம் இப்படிப்பட்ட பிரம்மானுபவத்திலேதான். ஆதி காலத்தில் இருந்த அந்த தேவர்களும் ரிஷிகளும் மட்டும்தான் என்று இல்லை. இப்போதும் இந்த காலத்தில் நம்மில் இருக்கிற மனுஷர்களில் கூட அகம் பிரம்மாஸ்மி என்று ஒருவன் அறிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்டவனும் அவர்களைப் போலவே சர்வமும் ஆகிறான். இவனுடைய மகிமையை குறைக்க தேவர்களாலும் முடியாது என்ற அர்த்தத்தில் மந்திரங்கள் வருகின்றன. பிருஹதாரண்யகோபனிஷத் 1.4.10. இப்போதும் என்று உபனிஷத் நாளில் சொன்னது ஆச்சாரியால் இருந்த காலத்துக்கும் அதற்கு அப்புறமும் வரப்போகிற எந்த காலத்துக்கும் பொதுவாக ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்தில் காட்டி, எனவே வீரியம் குறைந்த தற்கால ஜனங்களுக்கு கூட பிரம்மஞானமும் அதனால் பெறுகிற மகிமையும் சாத்தியந்தான் என்று சொல்கிறார். அப்படி சொல்லும் போது நம் யுகத்தில் உள்ள மனுஷர்கள் வீரியத்தில் ரொம்பவும் குறைந்தவர்களானதால் இவர்கள் பிரம்ம வித்யோபாசனையால் சர்வபாவ சித்தி பெறுவதென்பது சாத்தியமில்லை என்று நினைத்துவிடப் போகிறார்களே என்றுதான் இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்ம ஞானத்தை பற்றிய வரையில் மகா வீரியவான்களான வாமதேவாதிகளுக்கும் ஹீன வீரியர்களான இக்கால ஜனங்களுக்கும் இடையில் வித்தியாசமே இல்லை என்கிறார். இப்படியாக ஆத்ம சாட்சா்காரம் பெறுவதில் வித்தியாசம் இல்லை என்று அவர் சொல்லும் போதே பூர்வ யுகத்துக்காரர்களை மகாவீரியர்கள் என்றும் தன் காலத்தவர்களை அல்ப வீரியர், ஹீன வீரியர் என்றும் சொல்வதால் மற்ற சக்தி சாமர்த்தியங்களில் இப்போதிருப்பவர்கள் முன்காலத்தவரை விட குறைந்தவர்கள்தான் என்பதை ஆதரித்திருப்பதும் தெரிகிறது. அதனால்தான் அந்த யுகத்துக்காரர்களுக்கு உண்டான சில பழக்கங்களை நாம் அனுஷ்டிக்க கூடாது என்பது. ஆரோக்கியசாலி ஒருத்தன் விருந்து சாப்பிடுகிறான் என்பதால் வியாதியஸ்தனும் விருந்து சாப்பிட்டால் ஜீரணமாகுமா? பூர்வத்தில் ரிஷிகள் மாம்ச போஜனம் பண்ணினதாகவே வைத்துக் கொண்டாலும் நான் வெறும் அசம்ஷனுக்குத்தான் இப்படி சொல்கிறேன். அவர்களுக்கு மாம்சத்தால் கூட ராஜச தாமச மனோவிகாரம் ஏற்பட முடியாதபடி அதை ஜீரணம் பண்ணிக்கொள்ளும் சக்தியும், வயிற்றிலே ஜீரணம் பண்ணிக்கொள்வது மட்டும் இல்லை, மனசிலேயும் ஜெரித்துக் கொள்கிற சக்தி இருந்தது. அப்படிப்பட்ட சக்தி இல்லாத நாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யுகத்தில் 1000 வருஷம் 10000 வருஷம் இருந்தார்கள்.
லோகாந்திரங்களுக்கு சரீரத்தோடோயே போய்விட்டு வந்தார்கள். மனோசக்தியாலேயே என்னென்னவோ ஆச்சரியங்கள் பண்ணினார்கள் என்று படிக்கிறோம். அதெல்லாம் செய்ய நமக்கும் சக்தி இருந்தால் அவர்கள் மாதிரியே நாமும் போஜனம் முதலானதுகளையும் வைத்துக் கொள்ளலாம். ஒரு திருஷ்டாந்தம் சொல்வதுண்டு. ஒரு காடு இருந்ததாம். அதன் பக்கத்தில் ஒரு பெரிய நதி, ஒரு சின்ன குட்டை இரண்டும் இருந்தனவாம். காட்டிலே தீப்பிடித்து கொண்டதாம். அப்போது பலமான காற்று சேர்ந்து கொள்ளவே எரிகிற சருகுகள், விறகு துண்டுகள், மண் எல்லாம் அடித்து கொண்டு வந்து குட்டையிலும் விழுந்ததாம், நதியிலும் விழுந்ததாம். குட்டையை மண்ணும் செத்தையும் பாதி அடைந்தது என்றால் பாக்கி பாதி அப்படியே அந்த உஷ்ணத்தில் வற்றி மொத்தத்தில் குட்டை இருந்த இடம் தெரியாமல் ஆகிவிட்டது. மகாநதியில் விழுந்த குப்பை கூளங்கள் அவை பற்றி எரிந்து கொண்டிருந்தாலும் அதன் பிரவாகமே அணைத்து அடித்து கொண்டு போய் சமுத்திரத்தில் விட்டு இருந்த இடம் தெரியாமல் பண்ணிவிட்டது. குப்பை குட்டையை இல்லாமல் பண்ணிற்று, நதியோ குப்பையை இல்லாமல் பண்ணிவிட்டது. இந்த மாதிரிதான் தோஷமாக தெரிகிற சில பழக்க வழக்கங்கள் பூர்வ காலத்தில் வீரியத்தோடு இருந்தவர்களை சேர்ந்த போது அந்த தோஷம் அவர்கள் சக்தியில் அடிபட்டு போயிற்று. பலஹீனர்களான நாம் அந்த வழக்கங்களை கை கொண்டாலோ தோஷம் நம்மை அடித்து போட்டுவிடும். அவர்களுடைய சக்தி நமக்கு இல்லாததால் கலியுகத்தில் எப்படி இருக்கணும் என்று அவர்கள் சட்டம் போட்டு கொடுத்திருக்கிறார்களோ அதற்கு அடங்கித்தான் நாம் நடக்கணும். அல்டிமேட்டாக அஹிம்சா போஜனத்துக்கு போகத்தான் எல்லாரும் முயற்சி செய்யணும் என்பதே நமக்கான தர்மம். படிப்படியாக முன்னேற. ஒரு கால் பூர்வீகர்கள் மாம்சம் சாப்பிட்டிருந்தால் கூட அதற்காக நாமும் அதை லட்சிய நிலையாக வைத்துக் கொண்டு விடக் கூடாது. அதே சமயத்தில் நெடுங்கால பழக்க வழக்கத்தால் குலாச்சாரத்தால் மாம்ச போஜனிகளாக இருக்கிற பிராமண இதரர்களை எல்லாம் இன்றையிலிருந்தே சைவ ஆகாரத்தை மேற்கொள்ளும்படியும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அல்டிமேட்டாக மாம்சம் கூடாது. அதற்காக இமீடியட்டாகவே எல்லாருக்கும் மாம்சம் கூடாது என்றும் நிர்பந்திக்க கூடாது. பழக்கத்தை ஒரே மூச்சில் மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படி பண்ணுவது பலவித கஷ்டங்களை உண்டாக்கும். டோட்டல் அப்ஸ்டினன்ஸ், பூர்ண விலக்கு ஒரே நாளில் வந்துவிட முடியாது. ஸ்டேஜாகத்தான் அதற்கு டெவலப் பண்ணி கொண்டு போக வேண்டும். அதற்காக நாம் பிரச்சாரம் பண்ணி ஊக்கமும் தர வேண்டும். முதலில் பண்டிகை நாள், விரத தினங்கள், தர்ப்பண திதி ஆகியவற்றில் மீட் சாப்பிடுகிறதில்லை என்று இதரர்கள் வைத்துக் கொள்ளட்டும். அப்புறம் ஒரு மாசத்தில் சில நாளில் சாப்பிடாமல் இருக்கட்டும். முதல் தேதியில் சாப்பிட வேண்டாம், தங்கள் நட்சத்திரத்தில் வேண்டாம், குழந்தைகள் நட்சத்திரத்தில் வேண்டாம் என்கிற மாதிரி இப்படியே போய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டால் அப்புறம் பூரணமாக நிறுத்திக் கொள்வதில் சிரமமே தெரியாது. அப்போது அப்படி பண்ணிக்கொள்ளலாம். மரக்கறி உணவு முன்னிலும் தேவை. முன்காலங்களில் சர்வ ஜனங்களுக்கும் சாஸ்திராபிமானம், தெய்வத்திடம் பயபக்தி, அதனால் தப்பு பண்ணுவதிலே பயம், அடக்க குணம் முதலியன இருந்தன. அதனால் சகல ஜாதியருமே இன்றைக்கு இருப்பதை விட கட்டுப்பாட்டுடன், இந்திரிய நிகிரகத்தில் கூட இன்றை விட கட்டுப்பாட்டுடன் இருந்து வந்தார்கள். இப்போது சினிமா, டிராமா, நாவல் எல்லாம் சுதந்திர போக்கு என்று சொல்லி ஜனங்களை தறிக்கெட்டு அலைய பண்ணி இருக்கிற மாதிரி அப்போதில்லை. இந்திரிய சாபல்யத்துக்கு இப்போது திரும்பின இடமெல்லாம் தீனி போட்டு வளர்ப்பது போல அப்போது இல்லை. அதனால் மது மாம்சாதிகள் சாப்பிடுபவர்கள் கூட அதிலே ஓர் அளவு ஒழுங்கு வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இன்றைய ஜனங்கள் மாதிரி இல்லாமல் சரீரத்தால் நன்றாக உழைக்கவும் உழைத்தபடியால் அந்த சாமான்கள் அவர்களுக்கு தேக ரீதியிலோ மனோ ரீதியிலோ கெடுதல் பண்ணவில்லை. ஆனால் இப்போதுள்ள பொது ஜனங்களின் ஸ்வபாவம், வேலை முறை எல்லாமே மாறி சூழ்நிலையும் கெட்டு போயிருப்பதால் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் சகல ஜாதியருமே மரக்கறி உணவு பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்வது நல்லது. கள்ளு குடி முதலியவற்றை விடுவதும் நல்லது. அதோடு இப்போது ஆபீஸ், குடியிருப்பு எல்லாவற்றிலும் எல்லா ஜாதியாரும் முன்னை விட நெருங்கி வாழும்படியாகி இருக்கிறது. பிராமணாச்சாரங்களை மற்றவர்கள் முடிந்த மட்டும் எடுத்துக்கொள்வதே இதுவரை வழக்கமாய் இருந்திருக்க, இப்போது பிராமணன் மற்றவர்கள் பண்ணுகிற மாதிரி தானும் செய்வதாக ஏற்பட்டிருக்கிறது. புலால் உணவுக்காரர்களுடன் நெருக்கமாக வாழ்வதால் மரக்கறி உணவுக்காரர்கள் அந்த வழக்கத்தை எடுத்துக்கொண்டு விட போகிறார்களே என்று பயமாக இருக்கிறது. அவ்வப்போது ஒவ்வொரிடத்தில் இப்படி கேள்வியும் படுகிறோம். ஆனால் இன்னமும் நிலைமை கைமீறி விடவில்லை. இந்தியாவில் மட்டும் எல்லா ஜாதி ஜனங்களும் நினைத்து பார்க்கவே கஷ்டமாய் இருக்கிறது.
நான் வெஜிடேரியன்களாகி விட்டார்கள் என்றால் லோகத்துக்கே ஒரு பெரிய ஐடியல் நஷ்டமாகிவிடும். அப்புறம் அதை ஒரு காலத்திலும் ஈடு செய்யவோ அதற்கு பரிகாரம் காணவோ முடியாது. இன்றைக்கும் நமக்கு ஏதாவது துளி பெருமை ஒட்டி கொண்டிருக்கிறதென்றால் அது லோகத்திலேயே மிகப்பெரிய ஜனசமூகம் வெஜிடேரியன்களாக உள்ள தேசம் நம்முடையதுதான் என்பதே. ஹிந்து என்றால் அஹிம்சாவாதி என்றே லோகத்தில் இன்னமும் பரவலாக நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. ஹிந்து என்ற வார்த்தை அந்நிய தேசத்தார் நமக்கு வைத்த பெயர்தான். குறிப்பு: தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் வைதிக மதம் என்ற பிரிவில் பெயரில்லாத மதம் என்ற உரை பார்க்க. நம்முடைய சாஸ்திரங்களில் அந்த பெயரை பார்க்கவே முடியாது. ஆனால் பிற்காலத்தில் வெளி தேசத்தார் வைத்த ஹிந்து என்ற பெயரையே சம்ஸ்கிருத ரூட்டில் இருந்து வந்த மாதிரி நம்மவர்கள் அர்த்தம் பண்ணி இருக்கிறார்கள். அதாவது ஹிம்சாயாம் தூயத்தே யஸ்ஸ ஹிந்து இத்யபிதீயதே என்று ஹிம்சையில் எவன் ரொம்பவும் துக்கப்படுகிறானோ அவனே ஹிந்து என்று இதற்கு அர்த்தம். இது சமத்காரமாக பண்ணியது என்றாலும் இந்து மதஸ்தர்கள் அஹிம்சைக்காரர்கள் என்பதால் தானே இப்படி ஒரு டெஃபினிஷன் கொடுக்க முடிந்திருக்கிறது. இந்த பெரிய கௌரவம் நமக்கு போகப்படாது என்றால் முன்னைவிட எல்லா ஜாதியாரும் கலந்து கொண்டு வாழும்படியாக இருக்கிற இந்த காலத்தில் புலால் உணவுக்கு பழக்கப்பட்டவர்களும் முன்னை விட மரக்கறி உணவில் அதிக நாட்டம் கொள்வது நல்லதென்று தோன்றுகிறது. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.